ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என் பேர் பிரபா. நம்ம வந்து மோட்டோ விலாகிங், ட்ராவல் ரிலேட்டட் வீடியோலாம் நம்ம கண்டினியூவாக போஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று வரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அது வந்து யூடியூப்பில் வந்து ஒரு 10K வியூஸ் போயிட்டுருக்கப்பே நம்மளுக்கு வந்து அது ரிமூவ் ஆகிடுச்சு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் டீட்டெயிலாக. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்ஸ் தான். அந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு லேண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து கேஷ் எடுத்துகிட்டு போயிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து அந்த லேண்டில் நின்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து என்னோட ஒரு செகண்ட் வந்து அப்படி காட்டிட்டு எடுத்திருப்பேன். அதுக்கே வந்து யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைனை மீறிட்டதாக நம்மளை வந்து அந்த வீடியோவை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு தெரில. அந்த டாக்குமெண்ட்டை வந்து ஒரு செகண்ட் தான் காட்டியிருப்பேன், கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் கூட காட்டல. அதுக்கே வந்து அந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து யூடியூப் கம்யூனிட்டி பாலிசியை வந்து வயலேட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. என்ன ரீசன் அப்படின்னு நமக்கு தெரில. இதை வந்து தொடர்ந்து நான் வந்து யூடியூப்பில் போயிட்டு பார்த்தேன். நம்ம வந்து அப்பீல் பண்ணலாம், மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ட்டு அதில் போட்டிருந்துச்சு. ஸோ அப்புறம் போயிட்டு நான் உள்ளே வந்து டீட்டெயிலாக அதை படித்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போது வந்து நம்ம வந்து எந்த ஒரு தனிப்பட்ட நம்பரோட வீட்டு அட்ரஸோ இல்லை ஃபோன் நம்பரோ வந்து அதில் நம்ம வந்து காட்டக்கூடாது அப்படின்ட்டு போட்டிருந்துச்சு. ஸோ வந்து நான் அப்புறம் தான் என்னோடய டாக்குமெண்ட் பார்த்தேன். அதில் வந்து நம்ம அட்ரஸ் எல்லாம் வேறு வந்துருச்சு போல். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் தான் காட்டினேன். அது வந்து அதுக்கே வந்து அந்த கரெக்டாக அந்த வீடியோவில் எந்த செகண்டில் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத காட்டி நம்மளுக்கு வந்து கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. மறுபடியும் நான் அப்பீல் பண்ணலாமா வேணாமான்னு யோசித்து பார்த்தேன். ஸோ ஓகே, இது வந்து நம்மளுக்கு யூடியூப் ஃபஸ்ட் டைம் அப்படின்றனால நான் வந்து அப்பீல் பண்ணல. ஏன்னா இது ஒரு மிஸ்டேக்கு. அது வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம், நம்ம மேலேயே வச்சுக்கலாம், இனிமேல் அந்த தப்பு பண்ண வேணாம் அப்படின்ட்டு அதை நான் மேலே அப்பீல் பண்ணல. நீங்களும் இந்தமாரி சேனல் வச்சுருந்து இந்தமாரி டாக்குமெண்ட்டோ இல்லை வந்து அட்ரஸோ இல்லை வந்து ஃபோட்டோ ஐடி எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அந்தமாரி யூடியூப்பில் காட்டாதீங்க. நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு பாடம். இதுக்கு மேலே இந்த தப்பை நம்ம பண்ண வேணாம். ஓகே எம்சி பாய்ஸ். அதில் வந்து கிட்டத்தட்ட அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 வியூஸ் போல் போயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு 20 சப்ஸ்கிரைபர் மேலே வந்திருந்தாங்க. அதில் இருந்தாலும் ஒரு ஒரு யூடியூப்பு ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ரைக்கு இல்லை வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு மியூசிக்கோ இருக்கட்டும், இல்லை இதுமாரி வயலேட் பண்ணதா கம்யூனிட்டி கைட்லைனை மீறினதா ஒரு விஷயமா இருக்கட்டும், அது வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு சொல்ல தரல எப்படி அப்படின்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து சோஷியல் மீடியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம யாரும் மீடியாவில் இருந்தது கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு யாரும் சொல்லி தெரியாது. நம்மளாக தான் ஒன்றும் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்களும் இந்தமாரி சேனல் வச்சுருந்தீங்கன்னா இந்தமாரி மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. தேங்க்யூ எம்சி பாய்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ எம்சி பாய்ஸ்.